என் பேர் சி அகிலேஷ். நான் மதுரையிலேருந்து வரேன். நான் விகாசா ப்ரொக்ரெசிவ் ஸ்கூல் படிக்கிறேன். செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப ஸ்பேஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டு. நான் எப்போவுமே மொட்டை மாடியில் போய் தான் நான் நிலாவை பார்த்துட்டு அந்த இதில் தான் நான் படிப்பேன். அப்போ படிக்கும்போது எனக்கு டெய்லி அப்படி படிக்கும்போது எனக்கு ஸ்பேஸ் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்துடுச்சு. சரி, நம்ம ஸ்பேஸ் மேலே படிப்போமே, அது என்னன்னு தெரிஞ்சுப்போமேன்னு சொல்லி நான் 4th ஸ்டாண்டர்ட்லேயே நான் படித்தேன். ஸ்பேஸ்னால் என்ன, எப்படி அப்படின்லாம் படித்தேன். இப்போ படிக்கும்போது எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் கூட ஆகும்போது எனக்கு இன்னும் நான் அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நான் நிறைய குவிஸஸ் அதில் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். நிறைய 150+ சர்டிஃபிகேட்ஸ் நான் வச்சுருக்கேன். 6th ஸ்டாண்டர்டில் எனக்கு தோணுச்சு, ஒரு சேட்டலைட் நம்ம ஒன்று பண்ணணும். நம்ம ஒரு சேட்டலைட், எல்லாருமே சின்ன சேட்டலைட் பண்ணுறாங்க, நம்ம ஒரு சேட்டலைட் பண்ணணுமே அப்படின்னு தோணுச்சு. அப்போ தோணும்போது நான் அதுக்கு ஆன்லைன் மூலயமா சர்ச் பண்ணும்போது அந்த சேட்டலைட்டில் மெயினாக எலக்ட்ரானிக்ஸ் அந்த சம்மந்தமாக சின்ன ஃபெம்டோ சேட்டலைட்ஸ் இது செஞ்சுருக்காங்கன்னு சொல்லும். அப்போ நம்ம எலக்ட்ரானிக்ஸு கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் நான் படிச்சுட்டு நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் நான் ஒரு ராக்கெட் நம்ம ஒரு சேட்டலைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது நான் ஒரு சேட்டலைட் பண்ணியிருக்கேன். அது ஃபெம்டோ சேட்டலைட். அதை டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி அந்த மாதிரி விஷயங்கள், ப்ரெஷர் அந்த மாதிரிக்கெல்லாம் கண்டுபிடிக்கும். அதுக்கு நான் பண்ணிவிட்டு நம்ம இந்தியாவுக்கு நம்ம ஏதாவது ஜெயிக்கணும், நம்ம ஏதாவது சாதிக்கணும், நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி அந்த நாட்டுக்காரங்க நம்மளுக்கு செலவு பண்ணி நம்மளை அவங்க கூப்பிடணும் அவங்க நாட்டுக்குன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால நாங்கள் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன், அதாவது இன்டர்நேஷ்னல் வார்ஷா இன்வென்ஷன் ஷோன்னு ஒன்று பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது இன்வென்ஷன் ஷோ, அப்போ இன்வென்ஷன் ஷோங்கும்போது இப்போ ரொம்ப காஸ்ட்டாக இருக்கிறது பெட்ரோலியம். அப்போ பெட்ரோலியமுக்கு ஒரு இது கொடுத்தா நாங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நாங்கள் ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் ஃபார் மோட்டரைஸ்ட் வெஹிக்கிள் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அதில் நாங்கள் கடல் தண்ணி யூஸ் பண்ணுறோம். அந்த கடல் தண்ணி யூஸ் பண்ணி தான் நாங்கள் பைக்கை ரன் பண்ணுறோம். அந்த கடல் தண்ணி யூஸ் பண்ணி பைக்கை ரன் பண்ணும்போது நாங்கள் எங்களுக்கு கிடச்சது ஒரு கோல்டு மெடல். நாங்கள் இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணி நாங்கள் பண்ணிட்டோம். இந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணிவிட்டு எங்களுக்கு கோல்டு மெடல் அதில் கிடச்சிச்சு. அதேமாதிரி 2 ஸ்பெஷல் அவார்டு. ஒன்று ஐவிஎஸ்லேருந்து கிடச்சிச்சு, இன்னொன்று டிசாஸ்ன்ற கனடா கம்பெனிலேருந்து கிடச்சிச்சு, இன்னொன்று ரொமேனியா ஹானரபிள் ரொமேனியன் அவார்ட்ஸும் எங்களுக்கு கிடச்சிச்சு. அதுதான் நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது.